ஃபஸ்ட்டு இந்த ட்ரைலர் பார்த்தோன்னே நமக்கு தோன்றுறது ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு படம் இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு முழுமையான ஒரு படமாக நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலையும் கொடுத்துருக்காரு. குறிப்பாக ஃபாரினில் இருக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்சஸ் ஆகட்டும், அந்த வயசான விஜய் அப்படின்னு நம்ம காட்டும்போது அவரோட லுக்கு, அவர் ஃபைட் பண்ணுற விதம், இது எல்லாமே வந்து தேட்டரில் நமக்கு ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது போக அந்த மிடில் ஏஜ் விஜய் இருக்கார் இல்லையா, அந்த மிடில் ஏஜ் விஜயை தான் நம்ம வந்து ஸ்பார்க் சாங்கில் பார்த்தோம் போல். ஸ்பார்க் சாங்கில் நம்ம பார்த்த விஜய் வந்து ஒல்லியாக இருந்தார். அந்த லுக்கை வந்து யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக அது மாறிச்சு. விஜய் ரசிகர்களே நிறைய பேர் வந்து அதை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி கலவையான விமர்சனங்கள் எல்லாத்தையும் விபி வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த விஜய் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்க வேணாம், கொஞ்சம் விஜய் அவர்களுடைய வயசுலேருந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இந்த ட்ரைலர் லான்ச் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் சொன்னார். ட்ரைலரில் நினச்சி பாருங்கள், அந்த மிடில் ஏஜ் லுக்கு நிறையா வருது. படம் ஃபுல்லாக நிறைய வருவாங்க போல். அப்படி இருக்க லுக் வந்து அந்த ஸ்பார்க் சாங்கில் வர மாதிரி இருந்திருந்துன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிருக்கும். இப்போ இருக்க லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் 12 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2011 வந்து விஜய் அவர்களுடைய டொக்கோமோ ஆட் வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோவில் வந்து விஜய் இப்படி தான் இருப்பார். கிட்டத்தட்ட அந்த லுக்கை வந்து ரிசம்பிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து லியோ படத்தில் வந்து அந்த ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அந்த ஹேர் ஸ்டைலை வந்து லுக்காக வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது போக பிரசாந்த், பிரபுதேவா, யோகி பாபு, பிரேம்ஜியை நோட் பண்ணிங்களான்னு தெரில. பிரேம்ஜி இல்லாத ட்ரெய்லரா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இந்த ஸ்லோவாக ப்ளே பண்ணிலாம் பார்த்தேன். ஒரே ஒரு ஃப்ரேமில் ஓடி வர்றாரு. அது மட்டும் யார் கவனிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இது மூணுலேயும் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹிந்தியில் மட்டும் அந்த எண்டிங் வந்து வேற ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. அந்த இதுவும் வந்து பயங்கரமாக இருந்தது. மிஷன் இம்பாசிபிளோட பிஜிஎம் வந்து அவர் ஹம் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்குது. அது செமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் அவர்களுக்கு பண்ணக்கூடிய அந்த டைட்டில் அனிமேஷன் சூப்பராக இருக்குது. இந்த ட்ரைலர்லையும் வந்து வித்தியாசமாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அதுவுமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ட்ரைலர் கொடுத்த ஹைப்பை வந்து படம் நிவர்த்தி பண்ணுமா அப்படிங்கிறத செப்டம்பர் 5ஆம் தேதி தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ட்ரைலர் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.